ஆ பாருங்க வெக்டர் அல்ஜிப்ரால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு செட் அச்சு இதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் கோணம் என்னன்னு நம்ம சொல்லி பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கிடுவோம். எக்ஸ் பிளஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன் பை டூ செட் பை மைனஸ் ஒன். செட்னா செட் மைனஸ் ஜீரோ பை மைனஸ் ஒன். இதுதான் இதோட அர்த்தம். இப்போ இது இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இதுல இருந்து ஒரு யூனிட் வெக்டார் ஃபார்ம் பண்ணி அந்த வெக்டாருக்கும் இதுக்கு இந்த லைனுக்கு பேரலா உள்ள ஒரு யூனிட் வெக்டார், அதாவது ஒரு ஓரலகு உள்ள ஒரு வெக்டரை நம்ம எடுக்கிறோம். சரியா? அந்த வெக்டர் எடுத்து அதுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையில உள்ள ஆங்கிள், அதுக்கும் ஒய் அச்சுக்கும் இடையில உள்ள ஆங்கிள், அதுக்கும் செட் அச்சுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்த்தா நமக்கு முடியும். ஸோ அந்த யூனிட் வெக்டரை நம்ம ஏ பார்னு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு லெங்த் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ இதுல நமக்கு டிஆர் வந்து 2 2 மைனஸ் 1ன்னு இருக்கு. ஸோ அந்த யூனிட் வெக்டர் என்ன இருக்கும், 2i பிளஸ் 2j மைனஸ் கே. அது யூனிட் வெக்டரா இருக்கிறதுனால அதோட மாடுலஸால அதை டிவைட் பண்ணிடும். மாடுலஸ் எடுத்தா 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்கும், இப்போ 2i plus 2j minus k by root of 9. ஸோ இப்போ நம்ம இந்த லைனுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இந்த லைனுக்கும் ஒய் அச்சுக்கு இடையில உள்ள ஆங்கிள் பீட்டா, செட் அச்சுக்கு இடையில உள்ள ஆங்கிள் காமா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் உங்களுக்கு, காஸ் ஆல்பா ஆங்கிள் பிட்வீன் தி லைன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். காஸ் ஆல்பா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், 2/3. அதே மாதிரி காஸ் பீட்டா என்ன வரும், செகண்ட் கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 2/3. காஸ் காமா மைனஸ் 1/3. ஸோ காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா, காஸ் காமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தீஸ் ஆர் ஆல்பா பீட்டா ஆங்கிள் தான் ஆங்கிள்ஸ் மேட் பை தி லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட் ஆக்சிஸ். ஸோ இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர். காஸ் ஆல்பா வேல்யூ இருக்கு, காஸ் பீட்டா வேல்யூ இருக்கு, காஸ் காமா வேல்யூ இருக்கு. These are the angles made by the lines with the coordinate axis.